ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியோட டே விலாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங்கே நம்ம சீக்கிரமாக எழுந்துச்சி சர்ச்சுக்கு போய் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு தான் போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணோம். எனக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் டே இல்லை ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக எப்போயும் சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த டே வந்துட்டு நல்லா போகுன்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனால் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போனோம். என்ன பண்ணுறீங்க? நீங்களும் நானும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கோம். சாமியெல்லாம் காமிச்சாச்சு. சாமியை தொட்டு கும்பிடுங்க. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் கேட்கும். அது என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹிந்து கோயில் இருக்குது. அங்கே வந்து திருவிழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த சத்தம் தான் கேட்டுட்ருக்கேன். தெரிய மாட்டேன், கவர் பண்ண மாட்டேன். சரியா இருக்கும். மந்தன், என்ன சாப்பிட்றீங்க? ஆனிவர்சரினால அம்மாட்ட பிளெஸ்ஸிங் வாங்கினோம். அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னென்னா கோல்டு செயின், அப்போ எனக்கு வந்து கோல்டில் வந்துட்டு டோரிங் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கம்மியான கிஃப்ட்டு, இவருக்கு தான் அதிகமான கிஃப்ட். சச்சின் செயின் போட்டு விட மாட்டேன் எனக்கு நெட்டி எமிலியாமே. இப்போ அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க. என்ன வீடியோ முடியல, வாட்ச் பண்ணுங்க. ஸோ அம்மாவுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு சின்ன அவுட்டிங் போகலான்னு இங்கே சென்ட்ரல் பஸ்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு கெஃபே இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி போல் வந்து ஒரு மார்னிங் 10 o'clock, அதுக்கே பயங்கரமான வெயிலாக இருக்குது. அண்ட் ஃபைனலி ரீச் தட் கெஃபே. அது என்ன கெஃபேனா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். எஸ், கேக் பி கெஃபே தான் அது. இங்கே என்னென்னா வந்துட்டு ரொம்ப சின்ன பிளேஸ் தான், பட் அங்கே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். அதனோட ஒரு வைபாக இருக்கும். அப்புறம் எனக்கு மதன் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அதை நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்த ஒரு வாட்ச்சு. நான் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பர்டிகுலராக அந்த வாட்சோட வெப்சைட்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்லேயோ அப்புறம் இன்ஸ்டாகிராம் நிறைய இடத்துல அதை நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதை அவங்க எப்படியோ பார்த்து எனக்கு வந்து இந்த வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த வாட்சும் கிட்டத்தட்ட சிமிலராக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு 6 months அந்த மாதிரி பார்த்து வச்சுருந்தது. ஸோ அதை எனக்கு வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வாட்ச் தான் அது. இதெல்லாம் வந்துட்டு என்ன கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா, நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக எடுத்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி ஃபுல்லாக இல்லை, அங்கங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ரீல்ஸும் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு இருக்கும். இது அப்படியே கட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்து ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே வீட்டில் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி என்னென்னா, நமக்கு ஆனிவர்சரி காலையில் கோயிலுக்கு போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே நிற்கி மாதிரி போனோம்.
1000 தான் வெளியே போனாலும் 1000 தான் நல்ல ட்ரெஸ் போட்டாலும் நம்ம நிலமை இப்போ கிச்சன் இங்கே கொண்டு போட்டு சமைக்கணும். அதுதான் நம்ம நிலமை. பெண்களோட நிலமையே அதுதான். இதெல்லாம் என்னைக்கு மாறனே தெரியாது. உங்களுக்கு இப்போ நிற்கல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒருத்தன் வருமாண்டா. யாரும் வர மாட்டாங்க. நான் தான் வேர்த்து போய் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எதுக்கு ரெடி ஆகிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டுறதா நாங்கள் ரெடி ஆகிருக்கோம். கேக்கை காமிக்கிறோம். காடு Butterfly, butterfly, where are you going? நீங்கள் பாட்டு பாடுங்க பார்ப்போம். Butterfly, butterfly, where are you going? ஹாப்பி ஆனிவர்சரி. Happy anniversary. Happy weekend. ஓகே. என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. நேற்றும் இன்றும் வேற இன்று காணும் நானும் நானா உன் பேச்சில் என்னை வீழ்த்தி சொல்லாதே. நீ ஒன்று சொல்ல. ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா படத்துக்கு. நமக்கு என்ன தான் ஒரு டே செலிப்ரேட் பண்ணாலும் அந்த படத்துக்கு போனால் தான் எனக்கு அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். Thanks for watching, guys.